விஜய் உயிர் எடுக்க வரேனா, உங்க விஜய் கொல்ல பண்ண போறேனா, என்ன செய்யும் உனக்கு காட்ட போறேனா. ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கீங்க சார். ஒரு அதிகாரியா இருந்து மக்களை பாக்குறதுக்கும் இப்போ மக்களோட கிரவுண்ட்ல நின்று அரசாங்கத்தை பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு? என்ன வித்தியாசம்? டு யூ ஃபீல் தி ஹீட்? காமெடி பண்ணாதீங்க சார், பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். முன்னாடி அதிமுகவோட தாவேக கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெரியுது. அதிமுகவை முன்னாடி பெருசா நீங்க விமர்சனம் பண்ணல, அவங்களும் பண்ணல, இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தாவேக தலைவர். என்ன காரணம்? மக்களே நிராகரிச்சிட்டாங்க மேடம். நீங்க ஒரு விஷயத்தை மக்கள் ஆல்ரெடி நிராகரிச்ச ஒரு இஷ்யூவை திருப்பி பேசி என்ன பிரயோஜனம்? எங்களோட எனர்ஜி, டைம் அண்ட் எனர்ஜி நாங்க கரெக்டா நாங்க எஃபிஷியன்ட்டா பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். ஏன் ஃபாதர் அழறீங்க? ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா. விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் என்ன சார்? முதலமைச்சர் இருக்கிறாரு, காலையில் என்ன பண்றாரு, என்ன நிகழ்ச்சி, அடுத்து எங்க பேசுறாரு, என்ன கூட்டம் அப்படின்னு தினப்படிக்க எங்களால பார்க்க முடியுது. எதிர்கட்சி தலைவர் அவர் எந்த ஊருக்கு போறாரு, யாரோட பேசுறாரு, என்னென்ன கூட்டங்கள் அவர் என்ன கண்டக்ட் பண்றாரு, அது எல்லாமே எங்களால பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்கள் அவரோட அன்றாடம் என்ன, அவரோட ருட்டீன் என்ன, அவர் என்ன பண்றாரு, எதுவுமே உண்மை தெரியல. இப்ப 2 வருஷத்துல இவ்வளவு ஒரு முதன்மை சக்தியா வளர்ந்திருக்கோம். நாங்க ஒரு 3 லட்சத்துக்கு மேல் நிர்வாகிகள். நாங்க முதன்மை சக்தியா? லூசு பையன். கண்டிப்பா. எப்படி நீங்க எதை வச்சு இல்லன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க எதை வச்சு ஆமான்றீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். புதிய கட்சி, அவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்ல, அவருக்கு ஃபேமிலியில யாரும் பாலிடிக்ஸ் அரசியலுக்கு வரல. அவர் புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவரா இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை நடத்துறது நீங்க டு யூ திங்க் இட் இஸ் ஈஸி? ஐ டிட் நாட் சே இட் இஸ் ஈஸி. எப்படி வளர்ந்திருக்கு தலைவர் அவர்களோட இன்வால்வ்மென்ட், இன்டர்வென்ஷனோட அட்வைஸ் எல்லாம் எப்படி வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. அவர் இஸ் a perfectionist. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அது எப்படி செய்யணும்னு he takes inputs and he decides. What is sudden surprise? காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்ப தூங்கிட்டேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. அவரு பனையூர்லயே இருந்துட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற கமெண்ட்ஸை தவிர்க்கவே முடியலையே, அது எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க மேடம் இருப்பாங்க. மக்கள் முடிவா மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க. மக்களுக்கு தெரியும். வேற என்ன அவர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? சொல்லுங்க. வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்னை கொன்ற சொல்லு. விஜயோட ஈரோடு பயணம் 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்கு மாறி இருக்கு. அதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு வைங்களேன், இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவரே இல்ல அப்படின்னு நீங்களே அவரை தமிழை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்படிப்பட்ட காரணம் தான் அது. சொல்றாரு கேட்டுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, த்ரிஷாவோட கோவா போயிருக்காரு. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? த்ரிஷா கூட கோவா போற ஒரே காரணத்துக்காக மக்களை சந்திக்க இருந்த பயணத்தையே ரத்து பண்ணிட்டு போயிருக்காருன்னா எப்பேற்பட்ட அரசியல் தலைவரா இருப்பாரு, எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நம்ம கிடைப்பானா? கால வராதப்பா. சரி இருக்கட்டும். இப்படி ஒரு அருமையான தலைவரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி கோவா போறதுக்காக ஈரோடு பயணத்தையே ரத்து பண்ணிருக்காருன்னா ஆனா குறிப்பிட்ட இந்த விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணா போதும், மாநில அரசை எதிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணா போதும், மத்திய அரசு அது பெருசா தொட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பிக்கியா சூஸியா இருக்காரு. இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா இல்ல. இப்போ மாநில உரிமையை பாதிக்கிற விஷயமா ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களாக இருந்தாலும் சரி, சட்டங்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் முதல் கட்சியாக அதை அப்போஸ் பண்ணிருக்காங்க. சொல்லவே இல்ல. திமுகவை விமர்சிக்கிறதும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதும் ஒரு 10 இடம் அப்படின்னா, இதுல பாஜக பேரை கூட சொல்லாத மறைமுகமா இங்க ஒரு விமர்சனம். அப்ப அந்த வெயிட்டேஜ் ஏன் மாறுபடுதுன்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு நான் 2 காரணங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காரணம், திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கு, அதனால எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கு, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அதனால எதிர்க்கிறோம். 2வது, பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டுதான் இருக்காங்க. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த ஜனநாயக பிரச்சனை இருக்குல்ல, இப்போ சிபிஎஃப்சி சென்சார் போர்டு மத்திய அரசுடைய தானே சார்? ஏன் மத்திய அரசினுடைய படத்தை தடுக்குது, இல்ல என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, மத்திய அரசு இதுக்கு சதி செய்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விமர்சனமுமே வைக்கல. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. மற்ற பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு பேசல, அவரோட சொந்த படத்துக்கு மட்டும் பேசலாம்னு சொல்லிருப்பீங்களா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கெல்லாம் பேசலன்னு ஒரு விமர்சனம் வச்சிருப்பீங்க. அவரு சொந்த பிரச்சனைக்கு கூட அவர் பேசல.
ஏன்னா 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 அது மத்திய அரசோடது, அதனாலயா? அப்படி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. இந்த அமைதிக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும். அது எங்க தலைவர்கிட்ட இருக்கு. அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. சார், மான்ஸ்டர் மாதிரி 2 கட்சி, அதாவது அசுரபலம் வாய்ந்த திமுக அதிமுக இருக்காங்க. அவங்களே கூட்டணி இல்லாம தனித்து களம் காண மாட்டாங்க. நீங்க வந்து 2 வருடங்கள் ஆகி இருக்கக்கூடிய கட்சி தனிச்சு நான் களம் காண்றேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். நான் சொல்றேன், பலம் உள்ள கட்சின்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்குலாம் பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. மக்கள் பலம் இல்ல. அவங்களுக்கு இருக்கிறது பண பலம், ஆள் பலம் மட்டும்தான் இருக்கு. மக்கள் பலம், மக்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கு. மக்கள் பலம் தாவிக்கு தான் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? தெய்வத்தை நாங்க பாக்கிறதுக்கோசமே நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து 12 மணில இருந்து நாங்க வெயிட் பண்றோம். அவர் 11 மணிக்கு வரட்டும், 1 மணிக்கு வரட்டும், நாங்க நிக்கிறோம். போய் பார்த்துட்டு வந்துட்டேனே, விஜய் நான் பார்க்காம இருக்க முடியலனால. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அழகா இருக்காரு, செம்ம அழகா இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா அவர் தான் சிஎம்மா வருவாரு. வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி கன். ஐயா என்ன பண்றீங்க? கூட்டம் நாளைக்கு தான் நடக்குது. முன்னாடி 11 மணிக்கு தான் கூட்டம். முன்னாடி போகணும்ல நானும். சரி, அதுக்கே அங்க நைட்டு ஹாஸ்பிடல்ல படுக்கிறீங்க. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நான் லூசு. பேருங்க போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தமிழக வெற்றி கழகம் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி. நீங்க இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்க எனக்கு வரிசைப்படுத்துங்களேன். திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை, மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை. நீங்க சொல்ற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்ல இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்க முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்ல விட்ட அறிக்கைகளோ இல்ல எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? சரி, இப்போ இருமொழி கொள்கை அது உங்களுடைய முக்கியமான கொள்கை சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கொண்டு வரதுக்காக இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு. தொடர்ந்து ஆளக்கூடிய அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வாட் இஸ் தி டேக் ஆஃப் டிவிகே? தாவிகாவுடைய நிலைப்பாடுனா அது குறித்து விஜய் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு. என்ன இருமொழி கொள்கைக்காக என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எங்க தேர்தல் அறிக்கையில இருமொழி கொள்கை பத்தி நாங்க வந்து தலைவர் அவர்கள் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். பொறுத்திருந்து என்ன சார், நோட்டிபிகேஷன் வர வரைக்குமா? How do I tell you? தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லாம கட்சியில 2ஆம் நிலை தலைவர்கள்லாம் கண்டிப்பாக அதை பத்தி பேசியிருக்கோம். பல மேடைகளை பேசியிருக்கோம், பல இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்கள் செய்தி தொடர்புலாம் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இப்போ திமுக அதிமுக அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுறது வேற. வாட் இஸ் த வெயிட்டேஜஸ்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இருந்தோ திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்தோ வரக்கூடிய அறிக்கை அவங்க மேடையில பேசுறதா வெயிட்டேஜ். கட்சியினுடைய தாவிகனுடைய தலைவர் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு, கண்டிப்பா பேசுவார். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஏன் சார் எல்லா விஷயத்த பத்தியும் ஏன் பேசணும் அப்படின்னு கேக்குறீங்களே? நான் பேசாமையே அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இல்ல என்ன மாதிரியான அரசியல்? பேசாமையே எப்படி அரசியல் பண்ண முடியும்? பேசாம அரசியல் பேச முடியும் நான் சொல்ல வரல. தேவையான சமயத்துல தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக பேசுவார். கரூர் நிகழ்வு நடக்காம இருந்திருந்தா பல மாவட்டங்கள்ல எங்க தேர்தல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமா நடந்திருக்கும். எல்லா இஷ்யூஸை பத்தியும் தலைவர் பேசுறதா தான் இருந்தது. அது துரதிருஷ்டவசமாக அந்த கரூர் துயர சம்பவம் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஒண்ணு, அது தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் போகக்கூடாதுன்னு சில சக்திகள் நினைச்சாங்க. அது வெற்றிகரமாக அவங்க குறிக்கோள். புதுச்சேரி, சேலம் போயிட்டு தானே இருக்காரு, பேசிட்டு தானே இருக்காரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? லா அண்ட் ஆர்டர், இதை வந்து ஒரு போலீஸ் பந்தோபஸ்து, ஒரு கூட்ட கண்ட்ரோல் பண்றது அடிப்படை காவல் பண்ணிங்க. இது வந்து பண்ணாம எப்படிங்க ஒரு அரசு எதுக்கு இருக்கு? கரூர்ல வந்து நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கலாம். அது காவல்துறையினர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இங்க காவல்துறையினர் ஏதாவது எடுத்தா எங்களை நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னா. ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக எந்த இடத்துலயாவது அவரு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணிருக்காரா சார்? ஒரு பொது சபையில ஒரு அப்பாலஜினோ ஒரு மன்னிப்புனோ இப்ப வரைக்கும் வரலையே. அதுக்கு ஒரு க்ளோஷரே இல்லையே.
தலைவர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுல 4 நாள் அவரோட கழிச்சு 4 நாள் அவரோட கழிச்சு ஐயோ அவர் வருத்தத்தை தெரிவிச்சாரு. மக்கள்கிட்ட வந்து நேர்ல சந்திச்சாரு. அவர் என்ன சொல்லணுங்கிறது அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் சொல்றேன், அங்க என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதை மீறி தான் நடந்தது. அதை மீறி நடந்தது. தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. 50,000 பேர் கூடியிருக்க இடத்துல மொபைல் டாய்லெட் ஒண்ணு கூட வைக்கல. நீங்க ஒரு மொபைல் டாய்லெட் இல்ல. எங்க போய் சிங்கி கழிப்பாங்க உங்களுக்கு தெரியாது. சிங்கப்பெண்ணை பாட்டு பாடுற நீங்க, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுற நீங்க, அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. இறந்து போன 8 பெண்களும் மலம் போயே இறந்து போயிருக்காங்க. அவங்க சிறுநீரப்பை முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு. அந்த மயங்கி கிடந்த பெண்களுக்கு சிறுநீரப்பை நிறைஞ்சிருக்கு. 8 மணி நேரம் நின்றுட்டே இருக்கும். சின்ன இணைஞ்சி இருக்குமா? ஆண்கள் பக்கத்துல இருக்க சந்தில எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சிருவாங்க. இளம் பெண்கள், கல்லூரி பெண்கள், தாய்மார்கள் எங்க கழிவறை போவாங்க, எங்க சிறுநீர் கழிப்பாங்க? அடிப்படை அறிவு இல்லாம எதுக்கு அரசியல் நடத்துறீங்க? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. ஏன் அவரு கரூர் போய் விக்டிம்ஸ் ஏன் பார்க்கல சார்? அது அவங்கள பனையூருக்கு வர வச்சு இல்ல இங்க மகாபலிபுரம்ல வர வச்சு பாக்குறதுக்கான தேவை என்ன வந்தது? அது இதெல்லாம் பேச பொருள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் திரும்பவும் ஏற்கனவே ஒரு நேர்காணல சொல்லியிருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன், தலைவர் அவர்கள் கரூருக்கு போய் தான் மக்களை சந்திக்கணுங்கிறத அவர் ரொம்ப விரும்பினார். இன்ஃபேக்ட் அது ஒரு கடமையா நினைச்சார். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நான் கரூர்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட தலைவர் அவர்கள் வீடியோ கால் பேசுறப்ப நான் என்னோட கூட இருந்தப்ப அந்த முறையில சொல்றேன். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற ஒரு மண்டபம் கூட நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா கடைசி நேரத்துல எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்திருந்தா இன்னும் பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிற பிளான் இருந்தது. என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? காங்கிரஸோட தாவிகா கூட்டணி அமைக்கும். ஏன்னா அந்த கட்சியிலயும் ஒரு சாரர் அதுக்கு விருப்பமா இருந்தாங்க, தாவிகாலையும் ஒரு சாரர் விருப்பமா இருந்தாங்க. இதெல்லாமே பேசப்பட்டது, இன்னுமே கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளபடி என்ன சார் நடக்குது தாவிகா காங்கிரஸ் கிடையில? கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் தலைவர் அவர்கள் தலைமையில் நடக்கும். அது எப்ப நடக்குதோ அப்ப தலைவர் அவர்கள் அறிவிப்பார். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.